வணக்கம். சங்கப்புலவர் அவை பெருமாட்டியிடம் ஒருவர் 4 கோடி பாடல்கள் உங்களால் பாட முடியுமா எனக் கேட்டார். சற்றும் தயங்காமல் அவை பிராட்டியார் 4 கோடிகள் அமைய ஒரு பாடலை பாடி வியப்பில் ஆழ்த்தினார். 4 கோடி என்பது எண்ணிக்கையே அல்ல, 4 கோடிகள் என்ற சொற்கள் அமைந்த பாடலை பாடி அவரை வாயடைத்து விட்டார். அப்பாடலாவது: மதியாதார் முற்றம் மதித்து ஒருகாற் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் சென்றுண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடே கூடுவதே கோடியுறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைனா கோடாமை கோடி பெறும். இது 4 கோடிகள், 4 கோடி செல்வம், 4 கோடி பொன் ஒவ்வொரு செய்யுள் வரிகளிலும் அமைந்திருக்கிறது. அதாவது, மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை. உங்களை மதிக்காதவர்களுடைய வீட்டு வாயிற்படியை சென்று நீங்கள் மிதிக்காமல் இருந்தால் அது உங்களிடம் கோடி பொன் இருப்பதற்கு சமம். அடுத்தது, உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் சென்று உண்ணாமை கோடி பெறும். விருந்து உபசரித்தலின் சிறப்பு. உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லி உங்களை உபசரிக்காதவர்களுடைய இல்லங்களில் சென்று நீங்கள் உண்ணாமல் இருப்பது உங்களிடம் கோடி பொன் இருப்பதற்கு சமம். அடுத்தது, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியுறும். கோடி ரூபாய், கோடி பொன் கொடுத்தாவது உயர்ந்த குடியில் பிறந்த சான்றோர்களது தொடர்பை ஏற்றுக்கொள்வது உங்களிடம் கோடி பொன் இருப்பதற்கு சமம். அதே போல, கோடி கொடுத்தும் தன்னுடைனா கோடாமை கோடி பெறும். கோடி பொன் ஒருவர் உங்களுக்கு கொடுத்தாலும் கோடாமை, சொன்ன சொல் தவறாமல் இருப்பது கோடி பொன் இருப்பதற்கு சமம் என்று சிறப்பாக ஒரு கருத்தை வலியுறுத்தி நம்மையெல்லாம் திகைக்க வைத்திருக்கின்றார். இது போன்ற பாடல்களை நாளும் படித்து மகிழ்ந்து இன்பமாக இருப்போமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.